கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 11வது வசனம். மத்தேயு 21:11, Matthew 21:11. அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். இப்போ ஜனங்கள் எல்லாம் பஸ்கா பண்டிகைக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாம் என்ன, தங்களுடைய ஆடைகளை போட்டு குருத்தோலைகளை பிடிச்சி தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, உன்னதத்திலே வருகிறவருக்கு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவருக்கு ஓசன்னா என்று சொல்லி அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அவருடைய இந்த வெற்றி பவனியை வரவேற்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இங்கு வந்த அந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, யார் இவர் அப்படின்னு கேட்ட உடனே அவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்னவா இருக்குது, அவங்க இயேசு கிறிஸ்துவை பார்த்தவங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய செய்கைகளை பார்த்தவங்க, அவருடைய செயலை கேட்டவங்க. அதனால் அவர்கள் என்னவா மாறுறாங்க, அவர்களே ஒரு சுவிசேஷ ஊழியர் போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லக்கூடிய மக்களாக என்ன சொல்கிறாங்க, இவர் யாரு, இயேசு, இவர் தான் ரட்சிப்பை கொடுக்கக்கூடியவர். ஜீசஸ்னா அதான அர்த்தம். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இவர் இதுக்குள்ளே வரும்போது அவர் என்ன, இவர் தான் இயேசு. அது மாத்திரமல்ல, இவர் தீர்க்கதரிசி. எப்படி, இவர் தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசிங்கிறது உண்மை. ஆனால் இந்த தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற வார்த்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, உபாகமம் 18வது அதிகாரம் 15வது வசனத்தில் மோசே சொல்லும்போது சொல்லுவார், என்னையை போல இன்னொரு தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்புவார், அவருக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் கீழ்ப்படிங்க என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லுவார். அப்போ என்ன, முதலாவது காரியத்திலிருந்து கடைசி வரைக்கும் இவர் தான் மோசே சொன்ன அந்த தீர்க்கதரிசி என்று சொல்லக்கூடிய காரியம் வந்தாலும் அது ஒரு முழுமையான வெளிப்பாடு இல்லை. ஏன்னா அவர் தீர்க்கதரிசி மாத்திரமல்ல, தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றக்கூடியவர். அவர் தாவீதின் குமாரன், அவர் தான் இரட்சகர், அவர் ராஜாவாக இங்கே உள்ள வர்றார் என்று சொல்லக்கூடியதாக. ஆனால் அவங்க இன்னொரு காரியம் என்ன சேர்த்து சொல்கிறாங்க, நாசரேத்திலிருந்து, கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து நாசரேத்துங்கிறது ரொம்ப ஒரு ஊர், தெரியாத ஒரு சின்ன யாருமே கண்டுகொள்ளாத ஒரு சின்ன, அதாவது நாசரேத்திலிருந்து நன்மையானது எதுவும் வருமா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி உள்ளது. அதை சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, கலிலேயாவில் உள்ள நாசரேத்து. கலிலேயானாலே அவங்க என்ன நினைப்பாங்க, ஆவிக்குரிய முறையில் அவங்க சுத்தமானவங்க கிடையாது. ஏன்னா புறஜாதியாரான கலிலேயன் தான் சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் வேத வசனத்திலே பார்த்தீங்கன்னா புறஜாதியான கலிலேயா. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு இடத்துலேருந்து வந்தார். அதாவது ஜனங்கள் யாரும் எதிர்பார்க்காத ஒரு இடத்துலேருந்து, ஜனங்கள் இதெல்லாம் ஒன்றா அப்படின்னு பார்க்கக்கூடிய இடத்துலேருந்து இங்கே குமாரனாகிய கிறிஸ்து அங்கே வரக்கூடிய ஒரு காரியம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள், எருசலேமில் உள்ள ஜனங்கள், கூட வந்த ஜனங்கள், இவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, இவர் எருசலேமுக்கு வந்திருக்கிறாரு, இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசி என்று சொல்லக்கூடியதாக. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது அவங்க முதல்ல அவங்க ஒரு சுவிசேஷ ஊழியர் மாதிரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசினாங்க. ஆனால் என்ன, அவங்களுக்கு ஒரு முழுமையான வெளிப்பாடு இல்லை. ஒரு வகையில் அவங்களுடைய வெளிப்பாடு தீர்க்கதரிசி என்று சொல்லும்போது, உபாகமம் 18வது அதிகாரம் 15வது வசனத்தில் மோசே சொன்ன அந்த தீர்க்கதரிசி, ஏன்னா அவருக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார். அப்போ கொஞ்சம் போல அவங்களுக்கு வெளிப்பாடு இருந்தது. அந்த வெளிப்பாடை வைத்து நம்ம தொடங்கக்கூடிய மக்களாக இருக்கணும். நீங்கள் எப்பயுமே நினச்சிக்கொள்ளுங்க, உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை நீங்கள் அறிக்கை செய்து தொடங்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுவார், தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஆழமான காரியங்களில் கொண்டு போய் விடுவார். ஏன்னா எப்பயுமே நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நமக்கு என்ன தெரியுதோ அந்த தெரிகிற காரியத்தை நாம் எந்த அளவுக்கு நம்ம வெளியே சொல்கிறோமோ, நம்ம எந்த அளவுக்கு அதை மற்றவர்களுக்கு பிரகடனப்படுத்துகிறோமோ, நம்ம சொல்லும்போது என்ன உண்டாகும், அதற்கு அடுத்த ஒரு சில காரியங்களை கர்த்தர் நமக்கு ஆழமான காரியங்களை சொல்லி கொடுப்பார். ஆனால் அதே சமயத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம ஒரு அற்பமான ஆரம்பத்தை ஒரு காலம் தள்ளிடக்கூடாது. ஏன்னா அவங்களால எதை ஏற்றுக்கொள்ள முடியலன்னா, நாசரேத்து, அதுவும் கலிலேயாவிலிருந்து எப்படி ஒரு தீர்க்கதரிசி வருவார்? இந்த எருசலேமில் இருந்த மக்களுக்கு இருந்த பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, எப்படி கலிலேயாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசி வருவார்? வாய்ப்பே கிடையாது.
ஏன்னா தீர்க்கதரிசி எங்கேருந்து வருவாங்க? எருசலேம்ல இருந்து வருவாங்க. எருசலேம் தான் தேவன் வாழுகிற இடம். எருசலேம் தான் பிரதான ஆசாரியர் இருக்கிற இடம். எருசலேம் தான் சீஃப் பிரீஸ்ட் இருக்கக்கூடம், பரிசேயர் இருக்கக்கூடிய கூடம், சதுசேயர்கள் இருக்கக்கூடிய இடம். இப்படி எல்லா மத தலைவர்களும் எல்லா காரியங்களும் எங்கே இருக்குது? தேவனுடைய ஆலயமும் இங்கே தான் இருக்குது. அதனால இங்கேருந்தா வருவார் அப்படின்னு சொல்லி அவங்க உதாசீனப்படுத்தக்கூடியதாக இருந்தாங்க. தயவு செய்து நீங்கள் நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் அப்படி எதையும் உதாசீனப்படுத்தாதீங்க. ஏன்னா நம்ம எது வந்தான்னு சொல்லி பார்க்குறோமோ அதையே கர்த்தர் உபயோகப்படுத்தக்கூடியவர் என்பதை பார்க்க முடிகிறது. வல்ல பிதாவே, இதோ இந்த நல்ல நாளுக்காய் நன்றி. நாங்கள் எதையும் உதாசீனப்படுத்தாமல் கர்த்தர் மனிதர் உதாசீனப்படுத்தினதை எடுத்து பிரதானமாய் மாற்றுவதை அறிந்து கொண்டோம். அதனால் நாங்கள் எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.